உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது நல்ல தாட். நல்லா கேட்டுக்க. ஆனா எல்லா ஹஸ்பண்டும் இதை செய்யறது இல்ல. ஆனா இவங்க இவ்வளவு நாளா கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. இந்த செமஸ்டருக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. எக்ஸாமே ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி இவங்களால எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும்? சார் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். 2 நாள் பிளாக் டீ போட்டு கொடுத்தேன்னா என் பொண்டாட்டி 500 புக்கை படிச்சு 50 எக்ஸாம் எழுதுவா. அதெல்லாம் அவளுக்கு ஒரு மேட்ரே இல்லை சார். சார் நீங்க நம்ப மாட்டீங்க, அப்துல் கலாம் ஐயா கையாலேயே அவார்டு வாங்கினவ. ஓ பிருந்தா மாமா அந்த போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கியா? கொண்டு வரல மாமா. சார் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா காட்டுறேன். ஓகே. அப்படியாம்மா? ஆமா சார், சின்ன வயசுல. சூப்பர். இதெல்லாம் எதுக்குங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, இதை நம்ம சொல்லாட்டி வேற யார் சொல்லுவா? சார் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அவ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா. உங்க ஹஸ்பண்ட் இதை ரொம்ப ஈஸியா சொல்றாரு. ஆனா இது ரொம்ப டஃப்மா. ரெகுலர் கிளாஸ்க்கு வர்றவங்களே ஹரியர் வச்சிருவாங்க. நீ கோச்சிங் வராம படிக்கிறேன்னு வேற சொல்ற. சார் நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே, நீங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கும்போது அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்புறேன். ஆனா அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சார் ஃபைன் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் கட்டிட்டு போறேன். ஒரு 50,000 பே பண்ண வேண்டி வரும். சார் 50,000மா? வீரா 50,000மா? இல்ல 50,000 அவ்வளவுதான். சார் நான் கட்டிடுறேன் சார். இல்ல இல்ல, இங்க இல்ல, நீங்க கேஷ் கவுண்டர்ல கட்டிருங்க. இவங்க பேர் சொல்லியே கட்டிருங்க. ஓ ஓகே ஓகே சார். ஆல் தி பெஸ்ட்மா. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கேட்டுக்க. ஏன்னா இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டிய படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். புரிஞ்சுதா? அதுவும் இவ்வளவு பணத்தை கட்டி உங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு. தெரிஞ்சுக்க. ஆஹா, பணத்தை கொடுத்து நானே பிரின்சிபலை பேச வச்சுதான் நினைப்பாளே இவ. இப்பெல்லாம் எந்த ஹஸ்பண்டும் சார் 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 போதும் சார். லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஆக்சுவலா வீரா மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே, ஒரு அளவு டேலி பண்ணியாச்சு. ஏதாவது கையெழுத்து போடணுமா சார்? ஆபீஸ் ரூம்ல ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க, அங்க கையெழுத்து போட்டா போதும். ஓகே சார், ஓகே சார், நான் போட்டுறேன் சார், பிரச்சனை இல்லை. என்னது, நீங்க போட்டுறீங்களா? இல்ல சார், நான் என் ஒய்ஃபை போட சொல்லிடுறேன் சார். ஓகே, நீங்க கேஷ் கவுண்டர்ல ஃபைன் அமௌண்ட் கட்டிருங்க. ஓகே சார். இந்தாங்க. என்ன? ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க் யூ சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். வாமா. என்ன பேச விடாம நீயே பேசிட்டு இருக்க. எனக்கு பிடிக்காத விஷயம்னு சொல்லிட்டேன். அது பண்றதுல உனக்கு என்னடா அப்படி ஒரு சந்தோஷம்? எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இல்லடி. ஏய், நான் பேசிட்டே இருக்கேன்ல, பதிலே சொல்லாம நீ பாட்டுக்கு கை கட்டி நின்னுட்டு இருக்க. நீங்க கேப் போட்டா தானே மேடம் நான் பேசுறதுக்கு. என்ன பிருந்தா? ஆமா மாமா. உனக்கு படிக்க விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குப்பா. உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டு இருக்க முடியாது, புரியுதா? அக்ரிமெண்டே அதுதான். பக்கெட் லிஸ்ட் நம்பர் 1, நீ காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும். பக்கெட் லிஸ்டா? ஆமா. என் ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறதான்னு ஒத்துக்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டி MBA பண்றதுதான் என்னோட முதல் ஆசை. அது மட்டும் இல்ல, MBA முடிச்சு ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில சேரணும். சும்மா கெத்த ராயலா இருக்கணும். நம்ம ஏரியாவே 10 மிரளணும்.
பேசாம எனக்கு ஆட்டோ வாங்கி குத்துறேன், நானும் ஜாலியா போய் சவாரி ஓட்டுவேன். நீ ஆட்டோ ஓட்டுறதுக்கு உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். ஒழுங்கா படிச்ச வேலைக்கு போய் லட்சமா துட்டை சம்பாரிச்சு ஃபேமிலியை ஃபுல்லா செட்டில் பண்ணிடணும். ஹலோ, இது நான் உனக்காகலாம் சொல்லலை. எனக்கு ஒய்ஃபா வர்றவங்க இப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சுப்பா. அதை நீ நிறைவேற்ற ஆகணும். இங்க பாரு, நீ வேணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னால முடியாது. உன்னால முடியாதுன்னா டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போட மாட்டேன். நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஒருவேளை அதுக்காக தான் நீ வேணான்னு சொல்றியோ? அப்ப எனக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ படிக்க வேணாம், வாப்பலாம். சரி, படிச்சு தொலைக்கிற. இங்க பாரு வீரா, அந்த மாதிரி சொல்லாது. உன் மேல பாசமா இருக்கிறவங்க கனவை நிறைவேற்றுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. உங்க அண்ணன் அம்மா எல்லாரும் இதுதானே விரும்புனாங்க. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. ஏன் இவ்வளோ? இங்க பார், நீ ஒன்றும் எனக்காக பண்ண வேணாம், உனக்காக பண்ணு. ஃப்யூச்சரில் உன் கூட யாருமே இல்லைன்னாலும் உனக்கு அந்த படிப்பு துணையாக இருக்கும். சரி, வெயிட் பண்ணு. பிருந்தா மாமா, எங்க ஃபீஸ் கட்டணும்? கேஷ் கவுண்டர் இது? இதோ இங்கதான் மாமா. இங்கதான் இருக்கா? அக்கா இங்க வா. வா. ஏன்க்கா எரிஞ்சு எரிஞ்சு விழுற? படிக்கணுங்கிறது உன்னோட விருப்பம் தானே. உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்ல? உன் ஆசைய மாறன் மாமா நிறைவேத்துறாரு. இது நீ ஆசைப்பட்ட படிப்பு தானே? ஆமா, அவன் யார் இதெல்லாம் பண்றதுக்கு? இப்ப வரைக்கும் அவருதான் உன் புருஷன். அத நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், மாறன் மாமா கிட்ட நம்ம அண்ணனோட குணம் நிறைய இருக்கு. நீயும் அதை கவனிச்சிருப்ப. அதெல்லாம் தான் நீ மாறன் மாமா கூட நெருங்கி பழக காரணமே. ஆனா நீ அதெல்லாம் ஒத்துக்க மாட்ட. நீ அதை ஒத்துக்கிட்டா நீ அவரை சேர்த்துக்கிற மாதிரி வந்துரும்ல. அதான் நீ ஒத்துக்க மாட்ற, அதானே? முறைக்காதக்கா, இதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியும். பிருந்தா, உன் கற்பனைக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது, சரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.